இப்படிப்பட்ட அவசர வாழ்க்கையில நம்மில நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான சங்கடம் நிம்மதியான தூக்கம் இல்லாததுதான். படுக்கைக்கு போனாலும் தேவையில்லாத யோசனைகள், பழசையெல்லாம் நினைச்சு கவலைப்படுறது, எதிர்காலத்தை பத்தின பயம்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து நம்ம தூக்கத்தையே கெடுத்துடுது. ராத்திரி முழுக்க இந்த பக்கம் அந்த பக்கம்னு புரண்டு படுத்தாலும் ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது பல பேருக்கு வெறும் கனவாவே போயிடுது. உடம்பு அசதியா இருந்தாலும் மனசு மட்டும் எங்கெங்கோ அலைபாய்ஞ்சுகிட்டே இருக்கும். இது அடுத்த நாள் நம்ம வேலையையும் நம்ம ஆரோக்கியத்தையும் ரொம்பவே பாதிக்குது. நம்ம தூக்கத்தை அமைதியாவும் பாதுகாப்பானதாகவும் மாத்திக்க நம்ம உயிருக்கும் மேலான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல உளூ செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உன்னுடைய படுக்கைக்குச் செல்லும்போது தொழுகைக்கு உளூச் செய்வது போன்று உளூச் செய்துகொள் என்று சொன்னாங்க. உளூவோட தூங்குறது நம்மளை சுத்தமாவும் ஆன்மீக ரீதியா தயார் நிலையிலையும் வைக்குது. 2வது படுக்கையை உதறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க படுக்கைக்கு போனா உங்க ஆடையோட ஓரத்தால 3 தடவை உங்க படுக்கைய தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க இல்லாதப்போ உங்க படுக்கையில என்ன விஷ ஜந்துக்கள் புகுந்துக்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க. 3வது வலதுபுறமாகச் சாய்ந்து படுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும்போது தங்களோட வலது பக்கம் ஒருக்களிச்சு வலது கையை வலது கன்னத்துக்கு கீழ வச்சுக்குவாங்க. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு முக்கியமான சுன்னா. 4வதா சில முக்கியமான குர்ஆன் அத்தியாயங்களை ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்கப் போகும்போது தன்னோட 2 உள்ளங்கைகளையும் ஒன்னா சேர்த்து சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இந்த 3 அத்தியாயங்களையும் ஓதி கையில ஊதி தன்னால முடிஞ்ச அளவுக்கு தலையிலிருந்து தொடங்கி உடல் முழுக்க 3 தடவை தடவிக்குவாங்க. இந்த 3 சூறாக்களும் பாதுகாப்பு தேடுறதுக்கான மிகச்சிறந்த அத்தியாயங்கள். இது நம்மளை ஷைத்தானோட தீமையிலிருந்தும் கெட்ட கனவுகளிலிருந்தும் எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும். இந்த சுன்னாக்களையெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு கடைசியா நாம் அந்த துஆவை ஓதும்போது நம்ம தூக்கம் ஒரு முழுமையான இபாதத்தா, அதாவது ஒரு வணக்கமா மாறிடுது. அல்லஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. துஆவின் பொருள், இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், தூங்குகிறேன், உன் பெயரால் உயிர் பெறுகிறேன், விழிக்கிறேன்.